ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வடிவில் பேசுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவு பூரா நம்ம பாலத்தில் ஏகப்பட்ட பேர். என் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பாலத்து. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஊர் அது நிறைய பேர் வந்து அதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறமே வாலிப எல்லாம் திங்கங்களாத்தேன் குடும்பத்தை விட்டுட்டு அனாதையாக போய் மருந்து குடிச்சாகிறதும் இதெல்லாம் பயங்கரமான வேதனை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி மருந்து குடிச்சாரு மருந்து தம்பிகிட்ட வாங்க, மாப்பிள்கிட்ட வாங்க, மாமியிட்ட வாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவான். ஏன்டா சாகணும், நம்ம ஏன்டா சாகணும்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க. ரொம்ப சித்தம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கைப்பிள்ளையில் விட்டுட்டு நீங்கள் வாட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த பிள்ளையில் ஆறு வளர்க்குறது, அந்த குடும்பத்தை ஆறு வளர்க்குறது. ஸோ பயங்கரமான வேதனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க ஒரு அரை மணி நேரம் வந்து பேசுங்க என்கிட்ட. அவங்களுக்குள்ள கவலை சோதனை வேதனை பூராமே சுட்டாக பறந்து ஓடி போகும். மறந்து கூட செத்தா இல்லை தெரியாப்போமா? உங்களோட கேனையும் தானே எப்படி வாழ்கிறேன், எப்படி இருக்கேன், நானே உயிரோட இருக்கும்போது ஏன் ஜானா நிம்மளாத்த திருந்தி ஒழுங்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். பாலத்து பேரை கேட்டாலே பூராமே மறந்து கூட சாகுறாங்க பேர் வருது. சிங்கமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னதான் சொல்கிறது எனக்கே தெரியல. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே மனசு அப்படியே வேதனையாக துடிக்குது. ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லையா, எங்கேயாச்சும் கிளம்பி பொண்டாட்டிப்படியே வந்துட்டாலோ இல்லாட்டி எண்பத்தி உங்களுக்குள்ள கவலை கோபமோ இருந்தாலோ திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு எங்கேயாச்சும் போங்க. வேலையை விட்டு எங்கேயும் போய் வாங்க. நீ சம்பாரிச்சு ஒன்று ஒரு 10 நாள் இருக்குது உனக்கு சரி பொண்டாட்டிப்படியே தேடி வந்துடும். வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க மாமா வந்து நீ செத்துட்டா அந்த குடும்பத்தை காப்பாற்றிடலாமா? இனிமேல் என் ஊருக்குள்ளே உசுறு கூட போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். பாய். நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை.